ஒரு அழகான கிராமத்துல ஒரு தாத்தா ஒரு விதைய மண்ணுக்குள்ள நட்டு வச்சிட்டு இருந்தாராம். அதை பார்த்த சஞ்சு கேட்டானா, தாத்தா என்ன பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு தாத்தா சொன்னாரா, இந்த விதைய நட்டு வச்சு சரியான அளவுக்கு தண்ணீர், சூரிய ஒளி, அன்பு கொடுத்தா இந்த விதை கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு கனி தர மரமா மாறும்னு சொன்னாரா. இதை கேட்ட சஞ்சு, நம்மளும் நட்டு வைப்போம்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து நட்டு வச்சானா. டெய்லியும் தண்ணி ஊத்திட்டே வந்தானா. ஆனா எந்த மாற்றமும் இல்லையா. ஒரு நாள் அந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்து காமிச்சானா. நானும் நட்டு வச்சேன், ஆனா எதுவுமே வளரலன்னு சொன்னானா. அதுக்கு தாத்தா கேட்டாரா, என்ன நட்டு வச்சேன்னு. அதுக்கு சஞ்சு ஒரு கல்லை எடுத்து காமிச்சானா. இத பார்த்த தாத்தா சொன்னாரா, கல்லுக்கு உயிர் இல்ல, விதைக்கு தான் உயிர் இருக்கு. நீ விதைய நட்டு வச்சு பராமரிச்சா மட்டும்தான் உனக்கு கனி தர மரம் கிடைக்கும்னு சொன்னாரா. அதை புரிஞ்சுக்கிட்ட சஞ்சு, கொடுங்க நான் இதையே விதைக்கிறேன்னு சொல்லி விதைய வாங்கி விதைச்சானா. டெய்லியும் தண்ணி ஊத்திட்டு வந்தானா. கொஞ்ச நாள்ல செடியா வந்துச்சான். அதை பார்த்த சஞ்சு ரொம்ப ஹாப்பியா அதை பராமரிச்சுட்டு வந்தானா. கொஞ்ச வருடங்கள் கழிச்சு நிறைய கனிதர மரமா அது மாறிடுச்சான். சோ the moral of the story is, இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு வளர்ந்து நம்ம கிட்டயே திரும்பி வரும். சோ நன்மை விதைச்சா நன்மை கிடைக்கும், உழைப்பை விதைச்சா வெற்றி கிடைக்கும், கோவத்தை விதைச்சா பிரச்சனை தான் கிடைக்கும். சோ think before you plant.